ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறை வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியாத அப்ளை பண்ணாதீங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரயில்வே துறையிலேருந்து குரூப் டிக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்பு பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியாத அப்ளை பண்ணாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் சிக்கலாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ண பாருங்கள். கடைசி தேதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் தேதி 2/3/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பதவியை பொறுத்த வரைக்கும் லெவல் 1க்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 18,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் அதிகபட்சமாக ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 22,195 வேக்கன்சி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ரயில்வே துறையிலே மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேசிக்காக ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணால் போதுமானது, அல்லது ஐடிஐ வந்து பாஸ் பண்ணால் போதுமானது அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி யார் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, டிப்ளமோ டிகிரிலாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ண முடியாது. அதாவது ஸோ ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து இது பண்ண முடியாது அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களும் இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, பிடபிள்யூ கேட்டகரி, அனைத்து வகை பெண்களாக இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க, மைனாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 250 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானதுங்க. மீதி இருக்காங்க பாருங்கள், ஓபிசி ஜென்ரல், அவங்களுக்கு 500 ரூபாய் நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் பண்ணுற ஃபீஸை வந்து பார்த்தா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம். அதனால் அப்ளை பண்ண சொல்ல உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே வந்து கொடுக்க பாருங்கள். இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். அடுத்த கட்டமாக என்னமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த வேலைக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி ஒரு சில பேருக்கு இன்னமும் தெரியாமல் இருக்குது. ஏன்னா வெறும் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாமை தாண்டி உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கான ஒரு டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. ஸோ எப்படி உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஇடிக்கான டெஸ்ட், ஃபிசிக்கலுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மொத்தமாக 4 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குதுங்க. முதல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. மொத்தமாக 100 கொஷின்ஸ் எக்ஸாம் இருக்க போதுங்க. 90 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஒரு கொஷினுக்கு 1 மதிப்பெண். இதில் நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாபிக் ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஷினும், மேத்தமேட்டிக்கில் 25 கொஷினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனில் 30 கொஷினும், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஷினும். ஸோ மொத்தமாக இவ்வளோ கொஷின்ஸுக்கு உங்களுக்கு டாப்பிக்கில் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கான புக்ஸு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் டீட்டெயிலில் தமிழில் வந்து நான் புக்ஸை வந்து கொடுத்துறேன். லிங்க்கு தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. அதுக்கான சிலபஸும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக நீங்கள் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தா ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அதில் அடுத்த கட்டமாக பிஇடிக்கான டெஸ்ட்டுக்கு வந்து போவீங்க. ஃபிசிக்கலுக்கான டெஸ்ட்டுங்க. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு. முதல்ல ஆண்கள். ஸோ நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 35 கிலோக்கான வெயிட்டை கொடுத்துருவாங்க. அந்த வெயிட்டை நீங்கள் 100 மீட்டரை 2 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் புட்டிங் த வெயிட், ஸோ அந்த வெயிட்டை வந்து கீழே வைக்காமல்
தூக்கிட்டு போகணும். ஸோ கேரி பண்ணணும். அந்த 35 கிலோ வெயிட்டை நீங்கள் சுமந்துட்டு 100 மீட்டர் 2 நிமிஷத்துக்குள்ளே கடந்து போகணும். அது ஒரு டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. இதுவே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 20 கிலோ வெயிட்டை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் 100 மீட்டரை வந்து எடுத்துகிட்டு போகணும். எத்தனை நிமிஷம்னா 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 சான்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட், உங்களுக்கு ரன்னிங் வந்து வைக்கிறாங்க. அதாவது 1000 மீட்டரை வந்து நீங்கள் ரன்னிங் ஓடுற மாரி இருக்கும். 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே ஒரே சான்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஓடி முடிச்சிடணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1000 மீட்டரை 5 நிமிஷம் 40 செகண்ட்குள்ளே ஓடி காட்டணும். ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகணும். இதுக்கும் மதிப்பெண் கொடுப்பாங்க, இதுக்கும் மதிப்பெண் இருக்குது. ஸோ மதிப்பெண்க்கு ஏற்ற மாரி அதுக்கு அடுத்த கட்டமாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போவீங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போவீங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒவ்வொருத்தரை ஃபில்டர் பண்ணுவாங்க. எக்ஸாமில் பாதி பேரை ஃபில்டர் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாதி பேரை ஃபில்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒரு சில பேரை ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக மதிப்பெண் ரெண்டுத்தையும் சேர்த்து, ஸோ யார் வந்து எக்ஸாமில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஜாப் கொடுப்பாங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான். உங்களால் ரன்னிங் மற்றும் இந்த வெயிட்டை தூக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும், இந்த பண்ண முடியுன்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பதவிகள். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் பதவிகள் தாங்க. ஏன்னா ஒரு சில லெவல் 1 போஸ்ட் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. பட் பதவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓரளவுக்கு ஒரு 10க்கு மேற்பட்ட பதவிகள் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ பேஜுக்கு வந்துடுங்க. எத்தனாவது பேஜ் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான பதவி. 57வது பக்கத்தில் பதவியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 பதவி ஆஃபர் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் டிஆர்டி எல்லாமே அசிஸ்டன்ட்கான பதவி தான். எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரி சப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட்டில் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல், டிஎல் அண்ட் ஏசி, பாயிண்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், ட்ராக் மெயின்டனர், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், லோகோ ஷெட், அசிஸ்டன்ட் பிஎன்பி, அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி ஒரு 14 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணால் போதுமானது, அல்லது ஐடிஐ பாஸ் பண்ணால் போதுமானது, அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. இந்த 3 கல்வி தகுதி இருக்குது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரீஜன் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா சென்னையில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த ரிசர்வேஷனுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 800-900க்கு மேலே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதிலே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பாருங்கள், ட்ராக் மெயின்டனருக்கு 556 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 200 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1000 கிட்ட வேக்கன்சி இருக்குதுங்க. தமிழகத்துக்கும் நல்ல ஒரு வேக்கன்சின்னு சொல்லலாம். தாராளமாக நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா ட்ராக் மெயின்டனர், இதுதான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு தான் வந்து 556 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் இதை தான் நம்ம ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்குவாங்க. ரெண்டாவது வந்து இந்த போஸ்டிங் பாயிண்ட்ஸ்மேன் பி, இதை 2வது ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. 3வது எது அப்படின்னா அடுத்தது எது அதிகபட்ச வேக்கன்சி, இந்த மாதிரி அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும். இதை வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எது கொடுக்குறீங்களோ அது ஜாபாக உங்களுக்கு வந்து அதை வந்து கிடைக்கும். அதனால் அதிகபட்ச வேக்கன்சி எது இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜாப் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். அதேமாரி நீங்கள் வந்து ஓபிசி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் பிசி எம்பிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஓபிசிக்கு கீழே தான் வருவீங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே ஓபிசி தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து ஓபிசி கண்டிப்பாக இதில் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்தே ஆகணுங்க, ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் நம்பர். அதனால் முன்கூட்டியே ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி இல்லாதவங்க நீங்கள் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்ட் கேட்டகரி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு ரிசர்வேஷன்லாம் கிடைக்காதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிசி எம்பிசியில் இருக்காங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்னும் டைம் இருக்குது, சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு வாங்கிடலாங்க. வாங்கிட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டவுட்ஸ்லாம். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th தான். அதனால் அப்ளை பண்ணுங்கள். தமிழகத்துக்கு 1000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ராடக்ட் லிங்க்கில் நான் வந்து அந்த புக்ஸை வந்து லிங்க் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பை பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.